போலியாக பத்திரப்பதிவு செய்வதாக ஆதாரம் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். உடனே பத்திரம் பண்ணி அன்னைக்கே கொடுக்க சொல்கிறோம். அது மாதிரி பட்டா மாறுதல் உடனே பண்ணுங்க, பப்ளிக்கை காக்க விடாதீங்க. அதே சமயத்தில் அரசுக்கு இழப்பீடு வந்துடாமையும் பொதுமக்களும் பாதிக்கிற மாதிரியே பண்ணுங்கன்றதுக்காக சொல்லிட்டு வந்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொன்றையும் செக்அப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். ஓரளவுக்கு இருந்தால் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதான் ஐஜி வந்திருக்காங்க, அடிஷனல் ஐஜி வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து இது மாதிரி இன்றைக்கி எவ்வளோ ஆஃபீஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ ஆஃபீஸ் பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள பத்திரப்பதிவு பழைய கட்டிடத்திற்கு ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் NT ராமராவ் பெயர் வைக்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அந்த அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த அலுவலகத்தில் ஆந்திராவின் மறைந்த முன்னாள் முதல்வர் NT ராமராவ் பதிவாளராக பணியாற்றி வந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் அவரது நினைவாக இந்த கட்டிடத்தை புதுப்பித்து NT ராமராவ் போட்டோ வைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.